நம்ம ஏலியன் ஹீரோவுமே எல்லா மத வழிபாடு ஸ்தலங்களுக்கும் போய் அலைஞ்சிட்டு கடைசியா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு பிறந்த குழந்தைய தூக்கி பாக்குறான். அங்க இருக்க டாக்டருமே என்ன பண்றீங்க சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அவனுமே லேபிள் இருக்கா சொல்லிட்டு பாக்குறேன். இங்க வாழ்ற எல்லாருக்குமே தனித்தனி மதம், தனித்தனி சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் இருக்கு. அதனாலதான் கடவுள் பிறக்கும் போதே நீ இந்து, நீ கிறிஸ்டின், நீ முஸ்லீம் லேபிள் ஒட்டி அனுப்புறாரா சொல்லிட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்றான். இந்த கேட்டு நம்ம ஹீரோ அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்க எல்லாம் பைத்தியக்காரன் சொல்லிட்டு அடிச்சு துரத்திடுறாங்க. கடைசியில நம்ம ஹீரோ அங்க எங்கன்னு தெரிஞ்சு நம்ம டாலர் ஒரு போலீஸ் சாமியார் கிட்ட இருக்கிறத பாக்குறான். அவர்கிட்ட போய் இந்த டாலர் என்னோட இருந்தான் என்கிட்ட கொடுத்துருங்க சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு அந்த சாமியாரோட அசிஸ்டன்ட் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அடிச்சு அவனை வேற ஒரு இடத்துல தூக்கி போட்டு போயிடுறாங்க. இந்த எல்லா கதையுமே நம்ம ஹீரோனி கிட்ட பேட்டி எடுக்கும்போது சொல்றான். இதெல்லாம் கேட்ட உடனே நம்ம ஹீரோனின் ஜெயில இருந்து அவனை வெளியில எடுத்து அந்த சாமியார் கிட்ட இருந்து அவனோட டாலரை வாங்கணும்னா அவனுக்கு நம்ம ஹீரோக்கு ஒரு விவாத மேடம் மாரி வச்சு அந்த சாமியார போலீஸ் சாமியார் நிரூபிக்கணும்னு பிளான் போடுறாங்க. நம்ம ஹீரோனியும் ஒரு ரிப்போர்ட்டரா இருக்கிறதுனால அவங்க ஆபீஸ்ல சொல்லி அவங்க பிளான் போட்ட மாதிரி ஒரு விவாத மேடையுமே ரெடி பண்ணிடுறாங்க. அந்த விவாதத்துல நம்ம ஹீரோ வின் பண்ணி அந்த சாமியார் ஒரு போலீஸ் சாமியார்ன்றதை நிரூபிச்சிடறான். அதனால அந்த சாமியார் ரொம்ப நம்பிட்டு இருந்த நம்ம ஹீரோனியோட அப்பாவுமே அந்த டாலர் எடுத்து நம்ம ஹீரோ கிட்டே கொடுத்துறாரு. கடைசியில நம்ம ஹீரோ அவனோட டாலர் திரும்ப கிடைச்சதுனால ஸ்பேஸ்ஷிப் அவரை வச்சு அவங்க உலகத்துக்கு போயிடுறான்.